இங்க பிரதிஷ்டையாகக்கூடிய மூர்த்தியும் குருவாயூரப்பன்னு திருநாமத்தோட இருப்பார்னு சொன்னார். அந்த பிரதிஷ்டை பண்ண போறா அந்த விக்கிரகத்தை குரு பகவான் வாயு பகவானிடத்திலேருந்து ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தங்க தாம்பாளத்துல அந்த விக்கிரகத்தை கையில வாங்கிண்டார். வாங்கிண்டவர் என்ன பண்ணார்னா 33 தேவதைகளோடு கூட அந்த நாராயண சரஸ்ல அந்த விக்கிரகத்தையும் சிரஸ்ல தாங்கிண்டு முதலாக அவபிரத ஸ்நானம் பண்ணினது யாருன்னா ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். விக்கிரகத்தை தாங்கிண்டு அவபிரத ஸ்நானத்தை நடத்தி அற்புதமாக குருவாயூரப்பனுடைய விக்கிரகம் அந்த க்ஷேத்திரத்துல அப்படி கந்தர்வர்கள் கானம் பாட, வேத கோஷங்கள் முழங்க, 18 வாத்தியங்கள் முழங்க, அற்புதமாக குருவாயூர் க்ஷேத்திரத்துல குருவாயூரப்பனுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை ஆயிடுத்து. அப்படிப்பட்ட அந்த குருவாயூரப்பன் கால தேசாவதிப்யா யுகங்களை தாண்டி பிரஸ்னி சுதபஸ் அதிதி காஷ்யபர் தேவகி வசுதேவர் கிருஷ்ணன் இப்படி பலவிதமான யுகங்களை தாண்டி இத்தனை பேர் ஆராதிச்சு கலிகாலத்தை குருவும் வாயுவும் எடுத்துட்டு வந்து பார்வதி பரமேஸ்வரன் வரவேற்று ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே 33 தேவதைகளோட இருந்துட்டு பிரதிஷ்டை பண்ணார்னா காலங்களை கடந்த மூர்த்தி, யுகங்களை கடந்த மூர்த்தி, தேசங்களை கடந்த மூர்த்தி, உத்கிருஷ்டமான மூர்த்தி. இன்னைக்கு குருவாயூர்ல பிரதிஷ்டை ஆயிருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கால தேசாவதிப்யாம். அப்படிப்பட்ட இத்தனை சரித்திரங்களையும் ஒரே வார்த்தையில அடக்கினார் பட்டதிரி முதல் ஸ்லோகத்துல.